அம்மாக்காக எடுத்த படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி உமன்ஸ் டே இல்லை, அதனால நல்லாயிருக்கு. இந்த விஷயத்த வந்து ஜென்ரேஷன் மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மாற்றிக்கணும்னு இல்லை, அதை ஃபாலோ பண்ணலாம். நல்லா இருக்குல்ல அம்மாக்காக. யாரோட போர்ஷன் இது? சாண்டி மாஸ்டர். நல்லா நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துல எமோட் ஆனீங்க? அந்த 4 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதில் சாண்டி மாஸ்டரோட நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. என்டர்டெயினாக இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆமாம். படம் ஃபுல்லாகவே பெயினாக தான் இருந்தது. அம்மாவோட இது தான் இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எந்த போர்ஷன் ரொம்ப இது பாரதி ராஜாவோட போர்ஷன் பிடிச்சிருந்து, சாண்டியோட போர்ஷன் பிடிச்சி. பசங்க எப்படி இருக்காங்க, பெற்றவங்க எப்படி இருக்காங்க? அம்மா ஃபுல்லாக அம்மாவோட இதுதான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. கனெக்ட் ஆகும் ஃபேமிலி. எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிச்சி. எந்த இடத்துல எமோட் ஆனீங்க? எல்லா இடத்துலையும் கடைசியில் எல்லா இடத்துலையுமே ஒரு பெயின் இம்பேக்ட் ஆச்சு. எல்லா இடத்துலையுமே ஒரு பெயின் இம்பேக்ட் ஆச்சு. படம் சேம் ஒரே ட்ராவலாக வர மாதிரி இருக்குது. எமோஷனலாக கொஞ்சம் ஜாலியாக இருந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக வச்சுருக்காங்க. ஜாலியாலாம் பார்க்க முடியாது. அது ஒரு இம்பேக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஒரு பெயின் இம்பேக்டாக இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு சார். அம்மா இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி வருது. இப்போ உள்ள படம் வந்து அப்படிலாம் சரியாக ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் பாரதி ராஜாவை பார்த்த மாதிரியே இருந்த இந்த படம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அம்மா அப்படின்னா பிள்ளைங்க இந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க கொண்டு போய் அம்மாவை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டுறாங்க இல்லையா? அப்படி விடக்கூடாது. அம்மான்ற பாசத்தை புரிய வைக்கக்கூடிய படமாக இருந்துச்சு. சூப்பர் படம். இந்த படம் வந்து ஹிட் ஆகிடும். சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலன்னா அந்த பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் வந்து இது பண்ணாங்க இல்லையா? அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வயசானாலும் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க வந்து வயசில் வந்து அவங்க பிள்ளைங்களை வளர்த்தது மாதிரி வயசானதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுன்றத பிள்ளைங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். சூப்பர் படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. என்ன படம் பார்த்து? நிறமாறும் உலகில். படம் நல்லா இருக்கு. பசங்க பையனுங்களுக்கு வந்து அம்மா அங்கே வளர்க்குற மாதிரிலாம் நல்லா இருக்கு. மெத்தட் நல்லா இருக்குது. அம்மா இல்லாமல் அந்த பையன் எப்படி இருக்கான், அம்மா வந்த பிறகு எப்படி இருக்கான்றதும் நல்லா இருக்குது. கடைசியில் அந்த சாண்டியோட இது பிடிச்சிருந்தது. அம்மா அப்பாவை வந்து பையனுக்கு பார்க்காம அந்த பேரண்ட்ஸ் வந்து இறந்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படியும் இருக்காங்களே பிள்ளைங்க, இந்த படத்தை வந்து பார்க்கணும் பசங்கன்றது ரொம்ப அது பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அதுதான் அது ரொம்ப கொடுமையாக இருந்தது. பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்காங்களே, அவங்களாம் இதை பார்க்கணும். பெற்றவங்களெல்லாம் எப்படி வந்து சாப்பாடெலாம் இல்லாமல் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த பாரதி ராஜாவுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப இமோஷனாக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் தான் இது. அவங்க சொல்கிறதான் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் தாய் பாசத்தை பற்றி, அதான் ஃபேமிலியில் எப்படிலாம் நடந்துக்கணும், பிள்ளைங்களை நம்மளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், பிள்ளைங்க திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் இதுவாகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது சாப்பாடே இல்லாமல் அந்த இது பண்ணும்போது ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. 4 கதையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. யாரோட ஸ்டோரினா அரியோ ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தது. மதர் எல்லாத்துலேயும் மதர் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரே எமோஷனல் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹாப்பினஸ் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இருந்தது 4 கதை 4 மாதிரி போனது. ஆனால் இருந்தாலும் எல்லாமே மதர் சென்டிமெண்ட் தான் அது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாரதி ராஜா அது எல்லா படமும் நல்லா இருந்துச்சு. ரியோ, சாண்டி மாஸ்டர், அம்மா கேரக்டரு எந்த அளவுக்கு பசங்க வந்து பெற்றவங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கணும். நிறைய பேர் விடாமல் அந்த முதியோர் உள்ளத்தில் கொண்டு சேர்க்கறது, பார்க்காம விடுறது, அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வந்திருக்காங்க? இல்லை, இது வந்து நல்லா இருக்கு. நான் படம்
படம் நல்லா இருந்துச்சு. மெயின் இதுவாக சொல்லப்போனால் மியூசிக் நல்லா இருக்கு. அதுதான் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ மூவி நல்லா இருக்குது. கனெக்ட் ஆச்சு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு. மூவி நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வந்திருக்காங்க? நிறைய ஒரு 4-5 மூவிஸ் ஸ்டோரிஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மதர் சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எந்த இடத்துல எமோட் ஆகுது? பாரதி ராஜா அது ரொம்ப எமோட் ஆச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி அந்த அம்மா மடியில் படுத்துட்டு அழும்போது அது நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். யாரோட போர்ஷன் வந்து பாரதி ராஜா தாண்டி இது நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை இது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா யாரோட போர்ஷன்? ரியோ ரியோ போர்ஷன். ஏன் என்ன ரொட்டி அந்த போர்ஷன் கொஞ்சம் சிங்க் ஆகலை.